நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் லிட்டரரி டாக்ஸில் இந்த காணொளி பதிவேறுது. இன்று நாம் பார்க்கக்கூடிய நூல் வந்து திரு எஸ் நீலகண்டன் அவர்கள் எழுதிய செவ்வியல் அரசியல் பொருளாதாரம் ஆடம் ஸ்மித் முதல் கார்ல் மார்க்ஸ் வரை அப்படின்ற இந்த நூல் தான். இந்த நூல் வழக்கமாக நான் அறிமுகம் செய்யக்கூடிய நூல்கள் வரிசையில் வராது. என்னுடைய இயல்பான ஆர்வங்களான வரலாறு இல்லை இலக்கியம் சூழியல் இது சார்ந்ததாக இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னர். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எல்லா துறைகளோடும் தொடர்புடைய ஒரு துறை தான் இந்த பொருளாதாரம் அப்படின்றது. அந்த பொருளாதாரத்துடைய தொடக்க கால கருத்தியல்கள் எப்படி இருந்தது அப்படின்றத அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நூல் இது. இந்த நூல் பற்றி பார்ப்பதற்கு முன்பு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சின்ன வயசில் நாம் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி இல்லை நாம் கேட்ட ஏதோ ஒரு கேள்வியை நினச்சி நாம் பெருமைப்பட்டுப்போம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது இன்ற வரை. என்னென்னா, டிவி பார்ப்போம். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் டிவியும் கிடையாது. மாமா வீட்டில் இருக்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் தான் போய் எப்போயாவது ஒரு படமோ இல்லைன்னா வந்து ஒரு சக்திமான் மாதிரி நாடகமோ பார்த்துட்டு வருவோம். இப்போ எனக்கு அப்போ வந்து ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு 7-8 வயசில் இந்த படத்தை காமிக்கிறதுனால அந்த டிவிக்காரனுக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியை யார்கிட்ட இப்போ கேட்கவும் செஞ்சேன்னு நினைக்கிறேன். பதில் கிடைக்கல. ஆனால் அதன் பிறகு தான் அதில் இந்த கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா? ஸோ அந்த விளம்பரம் தான் அந்த கம்பெனியோட லாபம் அப்படின்றது புரிய தொடங்குச்சு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொருளாதார சிந்தனைகளுடைய தொடக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையில் இது நடந்திருக்கும். ஒரு ஷர்ட் எடுக்க போயிருப்போம். ஒரே பிராண்டு ஒரே குவாலிட்டியில் இருக்கிற ஒரு சட்டை வந்து ஒரு ஊரில் ஒரு விலையிலையும் இன்னொரு ஊரில் வேற ஒரு மிக குறைந்த விலையிலையோ இல்லை மிக அதிகமான விலையிலையோ விற்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கும். பொருளாதார சிந்தனை அப்படின்னாலே சேமிப்பு இல்லைன்னா வந்து ஒரு பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பொருளாதாரம் அப்படின்றது ஒரு தத்துவார்த்தமான ஒரு சிந்தனை தான். பொருளாதார சிந்தனைகளும் அந்த சிந்தனைகளுடைய தொடக்க கர்த்தாக்கள் அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்ததுங்கிறத அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நூல். இது வந்து ஒரு அறிமுக நூல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது அறிமுக நூல் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ஊரில் அறிமுக நூல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுமே எளிமைப்படுத்துதல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. எளிமையாக சில கருத்துக்களை முன்வைக்கிற நூலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி தான் நமக்கு பெரும்பாலும் கொடுக்கப்பட்டதும் இருக்குது. ஆனால் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அறிமுக நூல் அப்படின்னா கூட அந்த சிந்தனைகளுடைய காம்ப்ளெக்சிட்டியையும் நமக்கு இணைத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப உயிரோட்டமான மொழி நடையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துடைய முதல்ல இந்த புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு முடிவு செய்ய வச்ச விஷயம் எது அப்படின்னா, இந்த நூலில் இருக்கக்கூடிய அறிமுகம். பொதுவாக ஒரு பொருளாதார நூலுடைய அறிமுகத்தில் ஆடம் ஸ்மித் முதல் கார்ல் மார்க்ஸ் வரையிலே பேர் இருக்கிறதுனால ஆடம் ஸ்மித்துடைய ஒரு வரியை கோட் பண்ணி ஆரம்பிக்கலாம், இல்லை கார்ல் மார்க்ஸோட ஒரு வரியை கோட் பண்ணி ஆரம்பிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் புதுமை பித்தனுடைய கவந்தனும் காமனும் அப்படின்ற ஒரு சிறுகதையில் இருக்கிற வரியை கோட் பண்ணி இந்த நூலை தொடங்கியிருக்காரு. அதை மட்டும் நான் படிக்கிறேன். ஏன்னா இந்த நூலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வரி ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கும். நாகரிகத்தின் உச்சியை காண வேண்டும் என்றால் எந்த பட்டணத்தையும் இரவில்தான் பார்க்க வேண்டும். கண்ணை பறிக்கும் விளக்குகள், உள்ளத்தை பறிக்கும் நாகரிகம், மனிதனின் உயர்வையும் உடைவையும் ஒரே காட்சியில் காண்பிக்கும் நாகரிக சின்னங்கள். இது கலியுகம் அல்ல, விளம்பர யுகம் என்பதற்கு பொருள் தெரிய வேண்டுமானால் இந்த நகரத்தின் இரவை காண வேண்டும். இதுதான் நாகரிகத்தின் அடிப்படையான தத்துவம், போட்டி, வேகம். புதிதாக வந்தவன் மலைத்து போகலாம், உற்சாகப்பட முடியாது. ஏறத்தாழ இன்னைக்கு இது 1934 எழுதப்பட்ட சிறுகதை. 90 வருடங்கள் கடந்துட்டு. ஆனாலும் இன்று இந்த நகரம் அப்படி இதில் புதுமை பித்தன் சொல்லக்கூடிய நகரம் வந்து சென்னை. புதுமை பித்தன் கதைகளில் வரக்கூடிய பெரும்பாலான கதைகளில் வரக்கூடிய ஒரே நகரம் சென்னை தான். ஸோ அப்போது அந்த சென்னை மாதிரி இன்று எல்லா ஊருமே மாறிட்டு, எல்லா நகரங்களுமே மாறிட்டு, எந்த ஒரு கிராமத்திலிருந்தும் 10-15 கிலோமீட்டர் தொலைவில் ஆக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நகரம் வந்து உருவாகி வந்திருக்கு. அப்போது இந்த ஒரு வார்த்தையை தொடக்க புள்ளியாக வச்சுக்கிட்டு தொடங்கக்கூடிய ஒரு நூல் இருக்கு இல்லையா? அந்த நூல் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய பார்வையிலிருந்து வரக்கூடிய நூல் அப்படின்றது தான் இந்த நூலை நாம் வாசிக்கிறதுக்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம். நாம இனிமேல் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். கருத்துக்கள் மீன்ஸ் கருத்துக்கள் அப்படின்ற வார்த்தையை நான் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டேன். அந்த சிந்தனைகளுடைய அடிப்படையை மட்டும் இது ஒரு அறிமுக நூல். இந்த அறிமுக நூலிலிருந்து ஒவ்வொரு சிந்தனையாளர்களுடைய சிந்தனையுடைய சாரம் என்னவோ அந்த சில வரிகளை நான் இதில் சுட்டி காட்டிட்டு போகிறேன். ஒரு அமர்வுலையோ இல்லைன்னா வந்து போகிற போக்குலையோ படிச்சுட்டு போகக்கூடிய
வகையான நூல் வந்து இது கிடையாது. நாம வாசித்து விவாதிக்கிறதுக்கும் நிறைய புள்ளிகள் இந்த நூல்ல இருக்கு. இந்த நூலை படிக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ஒரு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி புதுமை பித்தனிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு பொருளாதார சிந்தனையாளர் அப்படின்ற ஒரு புள்ளி, அது ஒரு காரணம். அப்படின்னா இன்னொரு காரணம், இன்று இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இந்த சிந்தனைகள் வந்து ரொம்பவே அவசியம். ஏன்னா இன்று பெரும்பாலும் இலக்கிய சூழல்லையோ இல்லை வாசிப்பு சூழல்லையோ பண்பாடு சார்ந்த விவாதங்கள் நிறையவே நடக்குது. அதாவது இந்தியாவுடைய தொல்குடி குடிகள் யாரு, தலித்துகளுக்கு ஏன் வந்து இந்து மதம் உரிமைகளை கொடுக்கல, படையெடுத்து வந்த கிறிஸ்தவம் இஸ்லாம் மாதிரியான மதங்கள்னால இந்தியாவுக்கு நன்மை விளைந்ததா தீமை விளைந்ததாங்கிற மாதிரியான பண்பாட்டு விவாதங்கள், கல்ச்சுரல் டிஸ்கோர்சஸ் நிறைய நடக்குதே ஒழிய உண்மையிலேயே நம்முடைய அன்றாடத்தை பாதிக்கக்கூடிய அரசு அதிகாரம் பற்றியோ இல்லைன்னா இந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகள் பற்றியோ பெரிய விவாதங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா அதோடைய அடிமுடி நமக்கு புரியறது இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு திராவிடம் இந்துத்துவம் அப்படின்லாம் பேசும்போது இயல்பாகவே நமக்கு அது புரியறதா நம்ம நினைச்சுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா இப்போ நாம அந்த மதத்தில் இருக்கோம், நாம அந்த மொழியை பேசுகிறோம் அப்படின்றதுனால நமக்கு அது மேலே ஒரு ஓனர்ஷிப் இருக்கு. ஆனால் பொருளாதார சிந்தனைகள்னு வரும்போது நமக்கு அந்த வகையான எந்த ஓனர்ஷிப்பும் இருக்கிறது இல்லை. அது எங்கேயோ இருக்கு. பொருளாதார சிந்தனைகள்னா அதிகபட்சம் நமக்கு தெரிகிற ஒரே பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் தான். கார்ல் மார்க்ஸையும் நாம அரசியலோட இணைச்சு தான் புரிஞ்சுக்கிறோமே ஒழிய, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணைச்சு தான் புரிஞ்சுக்கிறோமே ஒழிய அவரை ஒரு பொருளாதார சிந்தனையாளரா அணுகிறது இல்லை. ஸோ இந்த வகையான அணுகல் முறைகளிலிருந்து விலகி, குறிப்பா இந்த கல்ச்சுரல் டிஸ்கோர்சஸ்ல இருந்து விலகி, பொலிட்டிக்கல் டிஸ்கோர்சஸ்ல இருந்து விலகி, பொருளாதாரம் எப்படி மற்ற துறைகளை பாதிக்குது, பொருளாதாரம் வந்து கல்ச்சரையும் பாதிக்குது, அரசியலையும் பாதிக்குது, தத்துவ உளவியலை பாதிக்குது, வரலாற்றை பாதிக்குது, எல்லா வகையிலையும் லிங்காக இருக்கக்கூடிய பொருளாதார கருத்துக்கள் இங்கே இருக்கு. அப்படின்னும் போது இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படையை இந்த நூல்ல இருந்து நாம எடுத்துக்கலாம். இந்த வகையிலையும் இது வந்து ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லலாம். ஆடம் ஸ்மித் முதல் கார்ல் மார்க்ஸ் வரை இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர்கள் பற்றி பேசக்கூடிய நூல். இதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் சொல்றாரு. நம்ம அதுல இருந்தே இந்த நூல் அறிமுகத்தை தொடங்கலாம். முதல்ல இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற சிந்தனையாளர்கள் பெரும்பாலானவர்கள் இல்லை, எல்லாருமே யூரோப்ல பிறந்தவங்க தான். குறிப்பா பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த 2 நாடுகள்லையுமே பிறந்தவங்க. 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல ஆடம் ஸ்மித் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு இறுதி வரை கார்ல் மார்க்ஸ் வரை இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை பற்றி தான் இந்த நூல்ல இருக்கிற கட்டுரைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, அறிமுகங்கள் வந்து பேசுது. இதுல இந்த இந்த செவ்வியல் அரசியல் பொருளாதாரம் அப்படின்றது உருவாகிறதுக்கான பின்னணி அப்படின்னு ஒன்று இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா படைமானிய பண்ணை முறை அப்படின்னு அது வரைக்கும் இருந்த உற்பத்தி முறை வந்து உலகம் முழுக்க அழிஞ்சு, குறிப்பாக யூரோப்பில் அழிஞ்சு ஒரு புதிய உற்பத்தி முறை வந்து தொடங்குது. தொழில் புரட்சி வருது, என்ஜின் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான எந்திரங்களோட உற்பத்தி, அறிவியலோட வளர்ச்சி, அறிவொளி காலம், என்லைட்மெண்ட் எரா அப்படின்னு நம்ம யூரோப்பில் சொல்லக்கூடிய அந்த காலம் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அது வரையிலான பொருளாதார செட்டப்பை வந்து மாற்ற தொடங்குது. அதை நம்ம டால்ஸ்டாயோட நாவல்களில் கூட நம்ம அந்த மாற்றங்களை வந்து கவனிக்க முடியும். எப்படி மாறுது அப்படின்னா படைமானிய பண்ணை முறை அப்படின்றது மேனர் பண்ணைகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே பண்ணை அடிமைகள் இருப்பாங்க, இல்லை அடிமை இல்லாத உழைப்பாளர்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இந்த பண்ணையார் வந்து ஏதோ ஒரு வகையில் பொறுப்பெடுத்துப்பார். அப்படி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இவர் தான் கொடுப்பாரு. அவரோட பண்ணையில இவங்க தங்கி அவருக்கான விவசாய வேலைகளை பார்த்து கொடுத்து அவர் கொடுக்குற சம்பளத்தை இவங்க வாங்கிட்டு வாழணும். ஏதோ ஒரு வகை நாட்டில் போர் நடக்குது அப்படின்னா இந்த பண்ணையார்கள் வந்து தங்களுடைய பண்ணை ஆட்களை வந்து போருக்கு அனுப்புவாங்க. அதனாலதான் அது படைமானிய பண்ணை முறை. ஸோ இப்போ இந்த ஜமீன்தார்கள், லேண்ட் லார்ட்ஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க நினைச்சா ஒரு அரசியல் இதே மாற்ற முடியும். ஒரு 10 லேண்ட்லார்ட்ஸ் நினைச்சு தன்னுடைய ஒரு படையை உருவாக்கி ஒரு நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடியும். அந்த நாட்டுக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்ய முடியும். தங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இது நில அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சூழல் இருக்கு. நில உடைமையாளர்கள், நிலச்சுவார்ந்தார்கள் தான் அது வரைக்கும் பிரான்ஸ்லையும் சரி இங்கிலாந்துலையும் சரி ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, மதிப்புக்குரியவர்களா இருக்காங்க. ஆனா இந்த நிலை மாறி வணிகர்கள் சமூகத்துல அந்தஸ்துக்குரியவர்களா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஒரு வரலாற்று காலம் வருது. எப்படின்னா 10ஆம் நூற்றாண்டுல இருந்து நடந்த சிலுவை போர்கள், தொடர்ச்சியா யூரோப்ல நடந்த சிலுவை போர்கள், பெரிய பஞ்சங்கள்னால
இந்த மேனர் பண்ணைகள் இருக்கு இல்லையா, இந்த பண்ணைகள்ல இருக்கக்கூடிய பண்ணை அடிமைகள் பலர் இறந்துட்டாங்க. அதாவது 1/3 அளவுக்கு அதுல வந்து இறப்பு நடந்துருது. அப்படி நடந்ததுனால இந்த முதலாளிகளால முதலாளிகள் கிடையாது, சாரி, நிலச்சுவாந்தார்களால தொடர்ச்சியா தங்களுடைய பண்ணையில உற்பத்தியை வந்து தொடர முடியல. அப்படி தொடர முடியாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பண்ணைகளை விற்க தொடங்குறாங்க. அப்படி விற்க தொடங்குற பண்ணைகளை வாங்குறவங்க யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களா இருக்காங்க. இந்த வணிகர்கள் பண்ணைகளை வாங்கி அவங்க வேற பர்பஸுக்காக அதை யூஸ் பண்ண போறாங்க. அப்போ அது வரைக்கும் சமூகத்துல தாழ்நிலையில இருந்ததா சொல்லப்படக்கூடிய வணிகர்கள் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வர்றாங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர தொடங்குறாங்க. நிலச்சுவார்ந்தவர்களோட அதிகாரம் வந்து கீழே போக தொடங்குது. இதுதான் இந்த செவ்வியல் அரசியல் பொருளாதாரம் கருதுகோள்கள் உருவாகிறதுக்கான ஒரு அடிப்படையை அமைக்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து முதல்ல இந்த ஆடம் ஸ்மித்துக்கு முன்னாடி பெர்னார்ட் மாண்டிவெல்லி அப்படின்னு ஒரு சிந்தனையாளர் பத்தி பொருளாதார சிந்தனையாளர் பத்தி நீலகண்டன் சொல்றாரு. என்னன்னா, அவர் வந்து ஃபேபிள் ஆஃப் த பீஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ ஒரு வகையில இந்த செவ்வியல் அரசியல் பொருளாதார சித்தாந்தத்துடைய அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். சுயநலம் அப்படின்னா என்ன, எந்த வகையில சொல்றேன் அப்படின்னா, சுயநலம் அப்படின்ற வார்த்தையை நாம ஒரு அறம் சார்ந்த ஒரு விவாதத்துல பயன்படுத்தும் போது நெகட்டிவான டேர்ம்ல தான், எதிர்நிலையில தான் பயன்படுத்தும். இவன் வந்து ஒரு சுயநலவாதி, சுயநலமா சிந்திக்காத, சமூகத்தை பத்தி யோசி, இப்படியெல்லாம் தான் நம்ம பேசுவோம். ஆனா பொருளாதார சிந்தனைகளுடைய, செவ்வியல் அரசியல் பொருளாதார சிந்தனைகளுடைய அடிப்படையா இருக்கிறது சுயநலம் தான். முதன்முறையா இந்த பொருளாதார சிந்தனையாளர்கள் வந்து மனிதர்களுடைய சுயநலத்தை அக்னாலேஜ் பண்றாங்க. அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை முதல்ல கொடுக்கறது தான் பெர்னார்ட் மாண்டிவெல்லி. பெர்னார்ட் மாண்டிவெல்லி ஒரு மாதிரி ஒரு சட்டையரிக்கலான ஒரு சிந்தனையாளர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒழுக்கமான மனிதர்கள் நிறைய இருக்கக்கூடிய சமூகம் வந்து வளராது, அது வளர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து இப்போ இந்த காலம் வேணா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரத்தையர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, நம்ம ஊர்ல தாசிகள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண் கிட்ட ஒருத்தன் போறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், வெறுமனே போக மாட்டான். அப்ப அங்க வந்து அந்த தாசியோட இருக்கக்கூடிய அந்த நடன கலைஞர்கள் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பாடக்கூடிய பெண் அவ கூட இருக்கலாம், இல்ல இவன் அவகிட்ட போறதுக்கு நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு இவனை அலங்கரிச்சுக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ணலாம். ஸோ அப்ப இது எல்லாத்துக்கும் அவன் செலவு பண்றான். தன்னோட அலங்காரத்துக்கு, தன்னோட ஹேர் கட்டுக்கு, அவளுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் யோசிக்கிறான். கூட இருக்கிறவங்க அது மூலியமா இவன்கிட்ட இருந்து அவளுக்கு காசு போகுது. அவளுக்கு காசு போகும்போது அவ தன்னுடைய செலவுகளை செய்ய தொடங்குறா. அப்ப வந்து ஒரு பொருளாதார சுழற்சி உருவாகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதான் என்னன்னா, நல்லெண்ணத்தோட அமைதியா இருக்கிற சமூகத்தை விட இந்த மாதிரி தீய பழக்கங்கள்னு சமூகம் எதை ஒதுக்கி வைக்குதோ அதுல ஈடுபடக்கூடிய சமூகத்துல பொருளாதார சுழற்சி இருக்கும் அப்படின்றதுதான் பெர்னார்ட் மாண்டிவெல்லி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இது ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து. ஆடம் ஸ்மித் வந்து இந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகரத்தோட தன்னோட பொருளாதார சிந்தனைகளை ஆரம்பிக்கல. ஆனா இந்த புள்ளி அந்த ஒரு தொடக்கத்தை உருவாக்குது. அதாவது பெர்னார்ட் மாண்டிவெல்லிக்கு அப்புறம் வரக்கூடிய சிந்தனையாளர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில அவரால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. அதற்கடுத்து அதே காலகட்டத்தில் 2 முக்கியமான சிந்தனை போக்குகள் வந்து உருவாகுது. ஒன்று இன்னொன்று எதிர்த்து உருவாகிற போக்கு. ஒன்று வந்து வணிகவாதம். வணிகவாதம் அப்படின்றது என்னன்னா, வணிகவாதிகளுடைய மெட்டீரியலிஸ்டுகளோட ஒரு வாதம் என்னன்னா, ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா நிலங்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விவசாயம் நடக்கலாம், தொழிற்சாலை இருக்கலாம், ஐடியலாக இருக்கக்கூடாது. எல்லா ரிசோர்ஸஸையும் ஒரு நாடு வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உற்பத்தி செய்கிற பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஏற்றுமதி அதிகரிக்க முடியுமோ அவ்வளவு அதிகரிக்கணும், எவ்வளவு இறக்குமதியை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். நாட்டுடைய செல்வம் வந்து பெருகிக்கிட்டே போகணும். இப்படின்றதுதான் வணிகவாதிகளுடைய அடிப்படை கொள்கை. இன்னைக்குமே நாம அதைத்தான் சொல்றோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மள்கிட்ட சொல்லும்போது நாங்க ஏற்றுமதியை அதிகரிச்சிருக்கோம், ஜிடிபி அப்படிங்கிற நம்பர்ஸை பத்தி பேசுறோம் இல்லையா, ஜிடிபி அப்படின்றது அந்த ஏற்றுமதி இறக்குமதி வேறுபாடு தானே. சிம்பிளா சொல்லணும்னா ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான வேறுபாடு. அப்போ ஏற்றுமதியை கூட்டணும், இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்றத ஒரு தீவிரமான விதியா கடைபிடிக்க சொல்லி வணிகவாதிகள் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு முன்னெடுப்பை கொண்டு வராங்க. இதற்கு அகைன்ஸ்டா பிசியோகிராட்ஸ் அப்படின்னு ஒரு தரப்பு உருவாகுது. அவங்கள வந்து ஒரு வகையில் இயற்கைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். பிசியோகிராட்ஸை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி அப்படின்னு வணிகவாதிகள் சொல்றாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே மனிதன் எதையுமே உற்பத்தி பண்றது இல்லை அப்படின்றதுதான் பிசியோகிராட்டுகளோட வாதம்.
பிசியோகிராட்டிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உற்பத்தின்னு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா புதுசா ஒண்ணு உருவாகி வரணும். இப்ப நீங்க ஒரு சேர் செய்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை கட் பண்ணி எல்லா பொருட்களையும் சேர்த்து தான் ஒரு சேரை செய்யறோம், அப்படிதானே? அப்ப வந்து அந்த சேர் வந்து உருவாக்கப்படுது, வெவ்வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து அசம்பிள் தான் பண்ணப்படுதே தவிர அது எந்த வகையிலையும் உற்பத்தி செய்யப்படுறது இல்லை அப்படின்றது இயற்கைவாதிகளோட வாதம். இயற்கைவாதிகளோட வாதம் என்னன்னா, நீங்க ஒரு ஒரு விதையை தூக்கி போடும்போது அதிலிருந்து 100 பழங்கள் கிளைத்து வருது இல்லையா, அதைத்தான் அவங்க உற்பத்தின்னு சொல்றாங்க. இயற்கை மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும், மனிதர்களால எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்றது அவர்களுடைய வாதம். அதாவது நுகரக்கூடிய பொருட்களா. அப்போ ஒரு 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 மா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாம்பழத்துல இருந்து 100 பழங்கள் காய்க்கக்கூடிய ஒரு மரம் வந்து வருது, அந்த 100 பழங்கள்ல இருந்து இன்னும் 100 மரங்களை வந்து உருவாக்க முடியும். அப்ப இது வந்து பிசியோகிராட்டுகளோட வாதம். அதனால வந்து நீங்க உற்பத்தின்னு ஒரு மீனிங்லெஸ்ஸான வாழ்க்கை முறையை நோக்கி போகாதீங்க. உண்மையிலேயே வந்து உற்பத்தி அப்படின்றது எங்கேயுமே நிகழ முடியாது. விவசாய உற்பத்தி தான் உண்மையான உற்பத்தி. அரசாங்கம் வந்து விவசாய உற்பத்திக்கு தான் மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது எல்லாமே ஆடம் ஸ்மித்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விவாதங்கள். இந்த விவாதத்தோட தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து ஆடம் ஸ்மித்தோடைய தியரியை பார்க்கணும். ஆடம் ஸ்மித்தோட 2 முக்கியமான நூல்கள், தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ், நன்னறி உணர்வுகள் அப்படின்ற பேர்ல சொல்லியிருக்காரு. அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளின் செல்வம் அப்படின்ற பெயர்ல இந்த நூல் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான்னு தெரியல. இந்த ஆசிரியர் இது நீலகண்டன் வந்து அந்த பெயர் அப்படி மொழிபெயர்த்திருக்காரு. இப்போ இந்த 2 நூல்களிலிருந்து ஆடம் ஸ்மித்தோட கருத்துக்கள் வந்து இங்கே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆடம் ஸ்மித் அடிப்படையில் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்திலேருந்து நாம கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். இது எல்லாமே 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்துல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள். இப்போ ஆடம் ஸ்மித் முதன்மையா முன்மொழியக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா, அங்காடிகள் வந்து சுதந்திரமா இயங்கணும், அங்காடிகள் வந்து எந்த ஒரு சக்தியாலையும் வந்து கட்டுப்படுத்தப்படக்கூடாது. அங்காடிகள் கட்டுப்படுத்தப்படாம இயங்குனுச்சுன்னா மக்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை வந்து அங்காடியால உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஏதோ ஒரு வகையில ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கருத்து. என்னன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு ஊர்ல இருக்கோம், அந்த ஊர்ல வந்து வாட்சஸுக்கு வந்து அதிகமான தேவை வருது அப்படின்னா அந்த வாட்சை உற்பத்தி பண்றதுக்கு அங்க ஒருத்தன் வருவான். முதல்ல அவன் மட்டும்தான் வருவான். அப்படி வர்றவன் வந்து தான் உற்பத்தி பண்ற வாட்சை ஒரு மோனோபோலியா தனக்கு என்ன விலை தோணுதோ அதை வச்சு விற்பான். அப்ப என்ன பண்ணுவான்னா, இதுல நிறைய லாபம் கிடைக்கும் போது அப்படின்னு இன்னொருத்தன் வந்து வாட்சை விற்க வருவான். அப்ப 2 பேர் வரும்போது அவன் தன்னுடைய விலையை ஓரளவு குறைக்க வேண்டியதா வரும். அப்ப இன்னொருத்தன் வருவான். அப்படி நிறைய பேர் வரும்போது வாட்சுடைய விலை வந்து ஒரு ஈக்லிபிரியமுக்கு வந்துடும். மக்களுடைய தேவைகளும் பூர்த்தி ஆயிடும், விலையும் வந்து கண்ட்ரோல்ல வரும். இப்ப இந்த கண்ட்ரோல் எப்ப இல்லாம போகும் அப்படின்னா, முதல்ல ஒருத்தன் வாட்ச் கம்பெனி திறந்தான் இல்லையா, அவன் வந்து கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமான ஆள் அப்படின்னு வச்சு. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்ன தவிர இங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அரசாங்கத்துக்கிட்ட போய் ஒரு மோனோபோலியை கிரியேட் பண்றான். என்ன தவிர இங்க யாரும் வாட்ச் விற்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அவன் விற்கிறதான் விலையா இருக்கும், அப்படிதானே? அப்போ இந்த மோனோபோலி இருக்கக்கூடாது, அரசாங்கம் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கருதுகோளை ஆடம் ஸ்மித் வந்து முன்மொழிகிறார். அதுதான் வந்து அவர் சொல்றது என்னன்னா, இயற்கை விலை அங்காடி விலை அப்படின்ற சொற்கள் மூலியமா சொல்றாரு. அதாவது இயற்கை விலை அப்படின்றது ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு அதோட அதுல இருக்கிற தொழிலாளர்களுடைய உழைப்பு, அதுல முதல் போட்டவனுடைய முதல் பணம், அந்த நிலம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது லாபம், வட்டி, வாரம், கூலி அப்படிங்கிற இந்த விஷயங்களோட கூட்டுத்தொகையா தான் வந்து வட்டி, வாரம், கூலி இதோட கூட்டுத்தொகையா தான் ஒரு பொருளோட விலை இருக்கும். இந்த பொருளுடைய விலை பத்தி ஏறத்தாழ இந்த புத்தகம் முழுக்க ஒரு நீண்ட விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பொருளுடைய விலை எப்படி நிர்ணயமாகுதுங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய கருதுகோள்களை சொல்லியிருக்காங்க. இதை நாம ஒரு எளிமையா இதை மட்டும் எடுத்துப்போம். இதோட கூட்டுத்தொகையா ஒரு பொருளோட விலை இருக்கு. அதாவது அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு கொடுத்த கூலி, முதலாளியோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யாரோ ஒரு இடத்துல ஒரு கடனோ ஏதோ வாங்கியிருந்தா அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி, இது எல்லாமே சேர்த்துதான் அந்த பொருளோட விலையை நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்ப இதுதான் அதோட இயற்கை விலை. அங்காடி விலை என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொருளுக்கு எப்ப எல்லாம் பற்றாக்குறை உருவாகுதோ அப்போ வந்து அங்காடி விலை வந்து அதிகமாகும். பொருள் எப்ப எல்லாம் சர்ப்ளஸா இருக்கோ அப்போ வந்து அங்காடி விலை வந்து கீழே விழுந்துடும். அப்ப இந்த நேச்சுரல் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், இது ரெண்டும் ஒரு மாதிரி ஒரு பெண்டுலம் மாதிரி. நேச்சுரல் பிரைஸ் நடுவில் இருக்குன்னா ஒரு நேரம் இந்த பக்கம் கூட போகும், ஒரு நேரம் இந்த பக்கம் கூட போகும். இந்த மாதிரி இந்த பெண்டுலம் மாதிரி மார்க்கெட் பிரைஸும்
நேச்சுரல் ப்ரைஸும் மாறி மாறி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ப்ரைஸஸ் வந்து ஈக்லிபிரியம்ல நிற்கும் அங்காடி சுதந்திரமா இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித்தோட ஒரு கருதுகோளா இருக்கு. ஓகே, இப்போ ஆடம் ஸ்மித்தை முதல்ல அறிமுகப்படுத்தின பிறகு இந்த நூலில் சில அந்த கால தொழிற்புரட்சி காரணத்தினால உருவான சில தொழில் முனைவோர் பற்றி இவர் நீலகண்டன் சொல்றாரு. அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து ஜோசியா வெட்ஜூட். ஜோசியா வெட்ஜூட் வந்து இந்த அந்த காலத்துல பீங்கான் பாத்திரங்கள் தயாரிக்கிறதுல புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தினவர். அதற்காக அவர் எந்த வகையான காப்புரிமையும் கோரல, பேட்டன் ரைட்ஸும் அதுக்காக வாங்கல. அடுத்ததா அடிமை முறைக்கு எதிரான ஒருத்தராக இருந்திருக்காரு. இது ஏன் இங்க அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுடைய பொருளாதாரம் முழுக்க இயங்குனது அடிமைகளால தான். யூரோப்லயோ இல்லை அமெரிக்காவிலேயோ இருக்கட்டும், அடிமை முறை அந்த அளவுக்கு மிக தீவிரமா இருந்த ஒரு காலத்திலேயே ஜோசியா வெட்ஜூட் வந்து அடிமை முறைக்கு எதிரானவராக இருந்திருக்காரு. இன்னொரு விஷயம், இது இந்த நூல் முழுக்க நீங்க அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். சார்லஸ் டார்வின் வந்து ஜோசியா வெட்ஜூட்டோட பேரன், மகள் வழி பேரன் சார்லஸ் டார்வின். இந்த மாதிரி நாம வேற வேற ஆட்கள், இப்ப ஷெல்லி வந்து மால்தஸ் பத்தி இதுல ஒரு இடம் வரும். மால்தஸை வந்து ஷெல்லி ஒரு மாதிரி இவன் வந்து ஒரு நபும்சகன், அதனாலதான் இவனுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தோணுது, அதை நம்ம மால்தஸ் பத்தி பேசும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த வேறு துறை சார்ந்த முக்கியமான ஆளுமைகளோட ஒரு கிராஸ் ஓவரும் இதுல வந்துட்டு போகும். அதையும் நாம கவனிக்கலாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது. ஸோ ஜோசியா வெட்ஜூட்டை ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்னா, அந்த தொழிற்புரட்சியோட தொடக்கமும் அப்போ நடந்ததுனால அதில் ஒரு முக்கியமான ஆளுமையாக அவர் இருந்திருக்கார். அடுத்து ஆனால் இந்த தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்ற ஒரு வர்க்கம் அந்த 18ஆம் நூற்றாண்டில் தான் உருவாக்கி வருது. இப்போ இந்த தொழில் முனைவோர் வர்க்கம் பற்றி ஒரு இன்று வரை ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை கெட்ட ஒப்பீனியன், இவங்க வந்து ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போகவே முடியல அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நீலகண்டன் இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்றாரு. ஏன்னா அவங்க ஒரு தொழிலை வளர்க்கறதுக்காக நிறைய தொழிலாளர்களை குறைந்த கூலிக்கு உள்ள இருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு கையூட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில அந்த தொழில் முனைவோர் தான் அடுத்த காலகட்டத்தை எடுத்து நடத்தக்கூடியவர்களா இருக்காங்க அப்படின்றதையும் இங்க சொல்றாரு. இதுல இந்த தொழில் முனைவோர்கள் பற்றி அன்றைக்கு இருந்த பார்வையை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இதுல கிரிகரி கிளார்க் அப்படின்ற ஒருத்தரோட பிச்சைக்கு விடை கொடுத்தல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து சில விஷயங்களை சொன்னா ரொம்ப அன்னைக்கு இருந்த மனநிலை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிரிகரி கிளார்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தொழில் முனைவோர்கள் மேல அவர்கள் உருவான காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வு கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அப்ப கிளார்க் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, 12ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து நடந்த போர்கள்னாலையும் இல்லைன்னா பஞ்சங்கள்னாலையும் சமூகத்துல அடிமட்டத்துல இருந்தவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. அடிமட்டத்துல அவங்க இவர் எப்படி அதை முன்வைக்கிறாரு அப்படின்னா, அவங்க அடிமட்டத்துல சமூகத்துல இருந்தவங்களுடைய ஜீன் வந்து சொசைட்டில குறைஞ்சு போச்சு. ஆனா அதே நேரத்துல அன்று பிரபு வாழ்க்கையோ இல்ல மேல்தட்டு வாழ்க்கையோ வாழ்ந்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து ஏழ்மை நிலையை நோக்கி வந்துட்டாங்க. அப்ப அந்த ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க தங்களுடைய உயர்மட்ட வாழ்க்கையில இருந்தபோது அடைந்த நற்பண்புகளை பயன்படுத்தி மறுபடியும் மேலே எந்திரிச்சு வர்றாங்க. அப்படி எந்திரிச்சு வந்ததுதான் இந்த ஆண்டர்பிரனர் வர்க்கம் அப்படின்ற ஒரு தொழில் முனைவோர் வர்க்கம் வந்து அப்படிதான் உருவாகி வந்ததுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிரிகரி கிளார்க் வந்து முன்வைக்கிறாரு. இது சரியா தவறா அப்படின்றது இங்க விவாதம் இல்லை, அன்று இப்படியும் ஒரு பார்வை இருந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இங்க நான் சொல்றேன். அடுத்ததா வந்து ஜெரமி பெந்தம். இது நாம பொருளாதார சிந்தனையாளர்களை பத்தி பார்க்கும்போது, ஒரு பொருளாதார சிந்தனையாளர் அப்படின்றது வந்து மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் கிடையாது, இல்ல அவங்க அதுக்காக சிந்திச்சவங்க கிடையாது. தனியா அவங்கள வந்து எக்கனாமிஸ்டுகள்னு பிரிக்க முடியாது. அவங்க வந்து சமூகத்தை பத்தின ஒரு ஒப்பீனியனை முன் வச்ச சிந்தனையாளர்கள். அதுல பொருளாதாரம் ஒரு முதன்மையான கூறா இருந்திருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ ஜெரமி பெந்தமுடைய கோட்பாடு என்னன்னா, பயன்பாட்டு கோட்பாடு அப்படின்னு ஒன்று ஜெரமி பெந்தம் முன்வைக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சமூகம் வந்து சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குது அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருளாதார சிந்தனையாளர்களுடைய அடிப்படை கண்ணோட்டமா இருக்கு. ஜெரமி பெந்தமும் அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்காரு. ஜெரமி பெந்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமூகம் வந்து மனிதர்களுடைய அடிப்படை நோக்கம் வந்து இன்பத்தோட வாழ்றது தான், சந்தோஷமா இருக்கிறது தான். அதிகமா சந்தோஷமா இருக்கணும், குறைவா துக்கப்படணும் அப்படிங்கிறதான் மனிதர்களோட நோக்கமா இருக்கு. அப்ப நீங்க ஒருத்தன்ட்ட வேலை வாங்குறீங்க, ஒரு தொழிலாளியை நீங்க வந்து ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னா, அவன்
தான் செய்யக்கூடிய வேலைக்கு, அதாவது வேலை செய்யறது அப்படின்றது துன்பம், எந்த வகையான வேலையை ஒருத்தர் செய்யறதும் வந்து துன்பம் தான். ஸோ அந்த துன்பத்தை அவன் ஏத்துக்கிறதுக்கு ஈக்குவலான இல்ல அதை விட அதிகமான இன்பம் அவனுக்கு கிடைக்குதா அப்படின்றத அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்றாரு. நாம ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம், காம்பன்சேஷன் அப்படின்னு தான் வந்து சேலரியை வந்து சொல்லுவாங்க. சம்பளம் அப்படின்றது காம்பன்சேஷன். எதுக்கான காம்பன்சேஷன் அப்படின்னா, செய்யறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தோம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தோம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் வந்து வேலை செய்யறான் இல்லையா, அதுக்காக ஒரு கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷன் அப்படின்னு தான் வந்து சம்பளத்தை வந்து சொல்றாங்க. அப்போ அந்த காம்பன்சேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜெரமி பெந்தம் தான் உருவாகி வருது. அப்ப ஒருத்தனுடைய கூலி வந்து அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு போதுமானதா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து இந்த இடத்துல முன்மொழிகிறாரு. அதனாலேயே அவரோட பார்வையில ஒரு மிக அதிகமான மகிழ்ச்சிய இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற சமூகம் வந்து ரொம்பவே சரியான சமூகமா இருக்கும். அப்ப வந்து மிக அதிகமான மகிழ்ச்சி எந்த சமூகத்துல இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் கல்வி கிடைத்த சமூகத்துல இருக்கும், எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைத்த சமூகத்துல இருக்கும், மரண தண்டனை இல்லாத சமூகத்துல இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மனிதர்களை துன்பப்படுத்துமோ, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து மனிதர்களை நிலை கொள்ளாம செய்யுமோ, அந்த ஃபேக்டர்ஸை வந்து சமூகத்திலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறது ஜெரமி பெந்தமுடைய ஒரு முக்கியமான சிந்தனை போக்கு. இது வந்து ஒருத்தனுக்கு ஆன்மீகமான மீட்சி, தத்துவார்த்தமான மீட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நீ சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இல்லை, நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னா நீ சொசைட்டிக்கு நல்லவனா இருப்ப, சந்தோஷமா இல்லைன்னா சமூகத்துக்கு எதிரானவனா மாறிடும் அப்படின்னு ரொம்ப எளிமையா இதை வந்து அவர் முன் வச்சிடுறாரு. இதை தான் வந்து யூட்டிலிட்டி கான்செப்ட், பயன்பாட்டு கோட்பாடு அப்படின்னு நாம இதை சொல்றாங்க. பயன்பாட்டு கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு வந்து ஜெரமி பெந்தம் சொல்றாங்க. இது இந்த பொருளாதார சிந்தனைகள் வந்து ஒன்னும் விவாதிக்கக்கூடியதா, ஒன்னை ஏற்கக்கூடியதா, மறுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இங்க நான் சொல்றது வந்து ஒருத்தருடைய சிந்தனையுடைய அடிப்படை என்னவா இருக்கு அப்படின்றது மட்டும்தான். அடுத்ததா ஜீன் பாஸ்டியார்ட் சேன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அப்ப சே அடுத்து ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித், அப்புறம் ஜெரமி பெந்தம், இப்ப சே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சந்தையில ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, ஒரு பொருளுடைய உற்பத்தி வந்து பல பொருள்களுடைய உற்பத்தியை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் இலக்கியத்துல இருந்தே சொல்லணும்னா, சோதர்மன் அவர்கள் எழுதிய சூல் அப்படின்னு ஒரு நாவலை வந்து வாசிச்சிருப்பீங்க நீங்க. அந்த நாவல்ல ஒரு சித்திரம் வரும். என்னன்னா, தண்ணி வந்துட்டு ஆத்துல வந்து இப்ப தண்ணி வந்து குளத்துக்கெல்லாம் தண்ணி வந்துட்டு, அப்ப என்ன பண்றாங்கன்னா விவசாய வேலைகள் வந்து தொடங்க போறாங்க. அப்ப அந்த விவசாய வேலைகள் தொடங்கும் போது அந்த எங்க எப்ப விதைக்கணும் அப்படின்னு குறிபார்த்து சொல்லக்கூடிய ஆளு, விவசாய பொருட்களை ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, அது மாதிரி அந்த விதைக்கிறதுக்கான கூலி ஆட்கள், இப்படின்னு அந்த விவசாய வேலையோட தொடக்கம் நடக்கும்போது அவ்வளவு பேர் அங்க வந்து ஒரே நேரத்துல தொழிலாளர்களா வந்து ரெக்ரூட் ஆகுறாங்க. மீன்ஸ் என்ன சொல்றோம்னா, அவ்வளவு பேருக்கு அங்க வந்து வேலை கிடைக்கும். அது மாதிரி அந்த விவசாய உற்பத்தி முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் வந்து கூலி வந்து தானியமா பிரிச்சு கொடுக்கப்படுது. இந்த ஒரு சித்திரம் அந்த நாவல்ல இருக்கு. அப்ப இததான் ஒரு வகையில சொல்றாரு. என்னன்னா, ஒரு பொருள் உற்பத்தி ஆகும்போது அந்த உற்பத்தியை சார்ந்து நிறைய பொருளாதார விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றது அவருடைய ஒரு கான்செப்ட். எப்படின்னா, இப்ப நமக்கே தெரியும், இது வந்து சித்திரை மாதம் தமிழ்ல, ஏப்ரல், மே, மார்ச், ஏப்ரல், இந்த சமயங்கள். இந்த சமயம் பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க எல்லா ஊர்லயும் வந்து திருவிழாக்கள் நடக்கும். அதுக்கு என்ன காரணம்? தை பொங்கல்ல இருந்து அந்த திருவிழாக்கள் தொடங்கி இந்த ஒரு சித்திரை வைகாசி வரைக்கும் நடக்கும். என்னன்னா, அறுவடை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அறுவடை வந்து பொங்கலோட முடிஞ்சு பொங்கலுக்கு புதுநெல்ல வந்து நாம பொங்கல் வைப்போம். அப்ப அந்த பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, அந்த நம்முடைய உற்பத்தி பொருள் வந்து நம்முடைய வீட்டுக்கு வந்தது. அப்ப அந்த வீட்டுக்கு வந்த பொருளை வந்து நாம பல்வேறு விஷயங்களுக்கு செலவு பண்றோம். கல்யாணங்கள் நடக்கும், தையில நிறைய திருவிழாக்கள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளாதார சுழற்சி உருவாகுது இல்லையா? இந்த சுழற்சியை தான் வந்து சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இதனாலேயே வந்து ஒரு வகையில சோசியலிஸ்டுகளுக்கு எதிரானவரா இருக்கார். என்னன்னா, சோசியலிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்பத்தி உறவு கொள்கை வந்து ரொம்ப நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவர் அபரிமிதமான உற்பத்தி தான் சமூகத்துல வந்து பொருளாதாரத்தை தீவிரமா இன்கர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னா, எவ்வளவு அதிகமா பொருட்கள் உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு சமூகம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது சேவுடைய கான்செப்டா இருக்கு. அடுத்து ரிகார்டோ.
ரிகார்டோ ரிகார்டோவை பத்தி இந்த நூல்ல ரொம்ப விரிவாகவே எழுதப்பட்டிருக்கு. ஆனா ரிகார்டோவை பத்தி சொன்னதா இதுல ஒரு வாதத்தை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு பேப்பர் ஒர்க் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவர் மொத்த எக்கனாமியும் பேப்பர்ல கணக்கு போட்டு பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு ரிகார்டோவை பத்தி சொல்லியிருக்காரு. ரிகார்டோவோட எக்கனாமிக் பொருளாதார அணுகுமுறைகள் ஏறத்தாழ அப்படிதான் இருக்கு. ஆனா அது ரொம்ப சரியானதாகவும் நமக்கு தெரியும். ரிகார்டோ என்ன சொல்றாருன்னா, உழைப்பு மதிப்பு கோட்பாடு அப்படின்னு ஒண்ணு முன்வைக்கிறார். என்னன்னா, இப்ப ஒரு பொருளுடைய விலை நிர்ணயத்துல அந்த பொருள் எவ்வளவு உழைப்பு அந்த பொருளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய விலை வந்து நிர்ணயமாகும். நம்ம ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு அதை ரிஃபைன் பண்றதுக்கு, அதை வந்து நல்ல பொருளா உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளவு உழைப்பு அதுல பொதியப்பட்டிருக்கோ அந்த உழைப்பு தான் பொருளோட விலையை நிர்ணயிக்குது அப்படின்றது ஒரு சேவுடைய ஒரு கோட்பாடா இருக்கு. இப்ப அடுத்ததா ரிகார்டோ எஃபெக்ட் அப்படின்னே ஒண்ணு சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம், அதை நான் நேரடியாவே படிச்சிடுறேன். படிச்சா வந்து இன்னுமே கிளியரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கணும். இதுதான் அது. உற்பத்தியில் முதலீட்டாளர்கள் இயந்திரங்களை ஈடுபடுத்தினால் அதனால் தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிற தன் கருத்தை அந்த திருத்தத்தில் மாற்றிக்கொண்டார். இயந்திரங்களை தொழில்களில் ஈடுபடுத்தும் போது அவை தொழிலாளர்களுக்கு தற்காலிகமாவது பதிலீடாகலாம் என்று ரிகார்டோ ஒப்புக்கொள்கிறார். உழைப்புக்கு முதலீடு பதிலாகும் நிலையைத்தான் ரிகார்டோ விளைவு என்று கலைக்கிறார். இதுல ரிகார்டோ விளைவு அப்படின்றது இதுதான். என்னன்னா, நாம் இப்ப முதல்ல உழைப்பு மதிப்பு கோட்பாடு அப்படின்னு ஒண்ணு ரிகார்டோ முன்வைக்கிறாரு. என்னன்னா, எவ்வளவு உழைப்பு அந்த பொருள்ல பதியப்படுதோ அந்த அளவுக்கு அது சிறந்த பொருளா வரும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு நாம இந்த நிலை செய்வோம் இல்லையா, அதுக்கு என்னன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு ஆசாரி உட்காந்து அதை கொத்தி அந்த நிலையை வந்து செய்வார். ஆனா இப்ப அந்த நிலைக்கான டிசைன் எல்லாம் முழுக்க கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுது. நம்ம வந்து அந்த டிசைனை மட்டும் கொடுத்துட்டா போதும், ஒரு மிஷின் வந்து அதை பொருளா மாத்தி கொடுத்துருது. அப்ப முதல்ல செய்யப்பட்ட பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் குவாலிட்டி ஒன்னா இருக்குன்னே நாம வச்சுப்போம். ஒரே அளவுக்கு குவாலிட்டி தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா முதல் பொருள்ல உழைப்பு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டாவது பொருள்ல அந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்கப்படல. இப்ப இந்த ஒரு சிக்கலை தீர்க்கிறதுக்கு தான் ரிகார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய உழைப்பு இருக்கு இல்லையா, இந்த உழைப்பு ஏற்கனவே நிகழ்ந்த உழைப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னா, இப்ப இந்த எந்திரத்தை வாங்குறதுக்கு அந்த பட்டறையோட ஓனர் ஒரு செலவை கொடுத்திருப்பார் இல்லையா, ஒரு அமௌண்ட்டை கொடுத்திருப்பார். அப்ப அந்த அமௌண்ட் அவர் ஏற்கனவே உழைச்சு சம்பாதித்த அமௌண்ட் தான் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை ஒரு ரிகார்டோ முன்வைக்கிறார். என்னன்னா, ஒரு பொருளுடைய விலை வந்து நேரடி உழைப்பு மட்டும் கிடையாது, மறைமுக உழைப்பையும் சார்ந்திருக்குன்னு சொல்றாரு. மறைமுக உழைப்புன்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான், மூலதனத்தையும் ஒரு வகையான உழைப்பு அப்படின்னு ரிகார்டோ சொல்றாரு. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே அதிகம் தெரிஞ்ச பெயர் தாமஸ் ராபர்ட் மால்தஸ். மால்தூசியன் தியரம் இல்லை மால்தூசியன் வேர்ல்ட் வியூ அப்படின்லாம் நம்ம நிறையவே சொல்லிட்டு இருக்கோம். மால்தஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மால்தஸுடைய சிந்தனைகள் எதோட உரையாடலுடைய தொடர்ச்சி அப்படின்னா, அன்றைய பிரெஞ்சு புரட்சியிலிருந்து உருவான ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்நிலை பார்வை அன்று இருந்தது. ஒரு கற்பனாவாதிகளோட ஒரு நேர்நிலை பார்வை அன்று பிரெஞ்சு புரட்சியினால உருவாக்கப்பட்டிருந்தது. ஒரு ஸ்டாய்க் மனநிலை அன்று இருந்தது. அந்த மனநிலைக்கு எதிரான ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு மால்தஸ் சொல்லலாம். அதாவது ஒரு சமூகம் என்னதான் உழைச்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் அப்படின்றது அப்படியே எக்ஸ்போனன்ஷியலாலாம் இருக்காது. ஒரு சொசைட்டில மக்கள் தொகை வந்து எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எவ்வளவுதான் அந்த சமூகம் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் அது எல்லாத்தையும் மக்கள் தொகை பண்ணி டெவலப்மெண்ட்டையோ இல்லை வந்து ஒரு சமூகத்துடைய ஹாப்பினஸையோ ஈக்குவலைஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் மால்தஸுடைய தியரி. அப்போ இப்ப இந்த தியரி வந்து இன்று வரைக்குமே பெரிய சர்ச்சைக்குரியதா தான் இருக்கு. இது மால்தஸுடைய ஒரு தியரியுடைய ஒரு கிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாசா சீனியர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஒரு இது நான் தொடர்ந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உரையை கேட்டுட்டு அந்த நூலை படிக்கணும் அப்படின்றது. அந்த நூலை படிக்கும்போது இந்த உரை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாசா சீனியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவை அளிப்பு கோட்பாடு. அதாவது ஒரு பொருள் நான் திரும்ப திரும்ப இதில் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, விலை நிர்ணயம் தான். ஒரு பொருளோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுறது அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய தேவை அளிப்பு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றாரு. நான் முன்னாடியே ஒரு வகையில் இது ஆடம் ஸ்மித் சொன்னதுடைய ஒரு விரிவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த பெண்டுலம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் சப்ளை இந்த பக்கம் டிமாண்ட் அப்படின்னா, சப்ளை எப்போ வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பொருளுடைய விலை வந்து குறையும். சப்ளை வந்து எப்போ குறையுதோ அப்போ பொருளோட விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் நாசா சீனியர் சொல்றார். அடுத்து வந்து ஃப்ரெடரிக் பாஸ்டியர். ஃப்ரெடரிக் பாஸ்டியர் வந்து ஒரு வகையில் அன்றைய காலகட்டத்தோட வணிகவாதிகளுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரெடரிக் பாஸ்டியாடுக்கு அடுத்து வரக்கூடிய ஜார்ஜ் ஃப்ரெடரிக் லிஸ்ட், இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே பார்க்கலாம். ஃப்ரெடரிக் பாஸ்டியாடுக்கு முழுக்க எதிரானவர் வந்து ஜார்ஜ் ஃப்ரெடரிக் லிஸ்ட். எப்படின்னா, இப்போ ஃப்ரெடரிக் பாஸ்டியர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை பேர் என்னன்னா, மெழுகுவர்த்தி உற்பத்தியாளர்களின் விண்ணப்பம். மெழுகுவர்த்தி உற்பத்தியாளர்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுறாங்க. என்னன்னா, மக்கள் வந்து மெழுகுவர்த்தியை இரவுல தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் இரவுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 6 மணிலேருந்து இல்லை ஒரு 7 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் தான் இருக்குது. மீதி நேரம் வந்து எங்களுடைய பொருட்கள் யூட்டிலிட்டியில் இல்லை. அந்த நேரத்தை ஒரு நம்முடைய போட்டியாளர் ஒருத்தர், நம்ம நாட்டுக்கு எதிரான போட்டியாளர் ஒருத்தர் வந்து அந்த நேரத்தை வந்து மக்களை மெழுகுவர்த்தி பயன்படுத்த விடாமல் தடுக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, அப்போ சூரியன் இருக்கிற டைமில் மெழுகுவர்த்தியை மக்கள் பயன்படுத்தாதனால நீங்கள் சூரியனுக்கு தடை விதிச்சிருங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு விண்ணப்பம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெடரிக் பாஸ்டியர் வந்து அந்த கட்டுரையை எழுதுறாரு. இது ஒரு வகையில் உலகமயமாக்கலுக்கான ஒரு தொடக்க கால சிந்தனைகள்ல ஒன்று அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா இந்த ஏற்றுமதியை தடை செய்யறது, இறக்குமதியை தடை செய்யறது அப்படிங்கிற விஷயங்களுக்கு எதிராக எந்த நாட்டில் போட்டி அதிகமாக இருக்கோ அங்கே எந்த ஒரு பொருள் உற்பத்தியில் வந்து நிறைய நிறுவனங்களுக்கு போட்டி அதிகமாகும் போது பொருளுடைய தரம் இயல்பாகவே உயரும் அப்படின்றத ஃப்ரெடரிக் பாஸ்டியர் வந்து சொல்றாரு. அடுத்ததா சொன்ன ஜார்ஜ் ஃப்ரெடரிக் லிஸ்ட் சொன்ன இல்லையா, இவர் வந்து ஒரு ஜெர்மானியர். ஜார்ஜ் ஃப்ரெடரிக் லிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இந்த எக்கனாமிக்ஸ் பொருளாதார சிந்தனைகள் எல்லாத்தையும் முன்வைக்கிறவங்க யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஜெர்மனி ஒரு பெரிய பொருளாதாரம் கிடையாது, பிரான்ஸ் அளவுக்கோ இங்கிலாந்து அளவுக்கோ 18ஆம் நூற்றாண்டில். இந்த பொருளாதார சிந்தனைகளை முன்வைக்கிறவங்க பெரும்பாலும் பிரெஞ்சுக்காரர்களாகவும் இங்கிலாந்துக்காரர்களாகவும் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஏற்கனவே வளர்ந்த நாடுகள். அது மட்டும் இல்லாமல் அதே அன்னைக்கு இருந்த இந்தியாவில் காலனி ஆதிக்கத்தை அமைச்சு பெரிய அளவில் சொத்துக்களை சுரண்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க முன்வைக்கிற இந்த ஃப்ரீ மார்க்கெட் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு விலை நிர்ணயம் பற்றிய கொள்கைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய தேச நலனை பாதுகாக்கிறதாகவும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத தேசங்களுடைய நலனை சீர்குலைக்கிறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நேஷன் அப்படின்ற கான்செப்ட், தேசியம்ங்கிற கான்செப்டே வந்து இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, ஒரு வாட்ச் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த வாட்சோட உற்பத்தியை ஏற்கனவே நல்ல டெக்னாலஜி இருக்கிற நாட்டில் ரொம்ப ரிஃபைன்டாகவும், அவ்வளவா டெக்னாலஜி இல்லாத நாட்டில் கொஞ்சம் க்ரூடாகவும் தான் அதை பண்ண முடியும். அப்படின்னும் போது நீங்க தேசத்துக்கு பாதுகாப்பு அளிக்காம எல்லாத்தையும் நீங்க திறந்து விட்டுட்டீங்க, எல்லா சந்தையும் எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளூர் தொழில்கள் வந்து நசிஞ்சிரும், உள்ளூர்ல இருக்கிற மனுஷனுக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஒரு தேசியம் சார்ந்த பொருளாதார பார்வையை முன் வச்சுறது வந்து ஜார்ஜ் ஃப்ரெடரிக் லிஸ்ட். இவர் வந்து ஒரு ஜெர்மானியர். இவருடைய பொருளாதார கருதுகோள்கள் வந்து இன்று வரை பொருளாதார நிதியங்கள்ல பேசப்படுறதா நீலகண்டன் வந்து இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஜார்ஜ் ஃப்ரெடரிக் லிஸ்டுக்கு அப்புறம் சோசியலிஸ்டுகளை பத்தின ஒரு ஒரு 7-8 சோசியலிஸ்டுகளை பத்தின ஒரு அத்தியாயம் இந்த நூல்ல இருக்கு. சோசியலிஸ்டுகள் அப்படிங்கிறவங்கள ஒரு பொது பார்வையில சொல்லணும் அப்படின்னா, ஆடம் ஸ்மித்ல இருந்து எல்லா பொருளாதார சிந்தனையாளர்களும் ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஆடம் ஸ்மித்தோட தொடர்ச்சியும் இருக்கு.
அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மனித சுயநலம் அப்படின்றது பொருளாதார சிந்தனைகளுடைய அடிப்படையா எடுத்துக்கிட்ட ஒரு சிந்தனையாளர்கள். ஆனா சோசியலிஸ்டுகள் வந்து அப்படி இல்லை, சுயநலம் வந்து மனித சிந்தனையுடைய அடிப்படையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இருந்து வாதிடுறாங்க. தொழிலாளர்களோட ஆங்கிள் இருந்து விஷயங்களை பார்க்குறாங்க. உற்பத்தியாளர்களோட ஆங்கிள் இருந்தோ முதலாளிகளோட ஆங்கிள் இருந்தோ இல்லாம தொழிலாளர்களோட ஆங்கிள் இருந்து இந்த ஒரு பொருளாதாரத்தை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுல செயின்ட் சைமன் அப்படி அவரு சொல்றது என்னன்னா, இப்ப இவங்க ஆடம் ஸ்மித் மாதிரி இல்ல ஆடம் ஸ்மித் சொன்னதை முன் வச்சு அதன் பிறகு வளர்த்தெடுக்கப்பட்ட பொருளாதார சிந்தனைகள் எல்லாமே சொத்துக்கள் பராமரிப்பு, ஒரு ஒரு நாட்டில் உருவாகக்கூடிய செல்வத்தை ஆண்டர்பிரினர்ஸ் தான் பராமரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் வந்து சொத்துக்கள் இருக்கு, அவங்கள்ட்ட இருந்து அரசாங்கம் வந்து வரி வாங்கிக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஒரு அடிமை முறை பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தான் உருவாக்குவாங்க அப்படின்னு வாதிடுறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டமும் அப்படிதான் இருந்தது. தொழிற்சாலைகள் அதிகமாகும் போது அந்த தொழிற்சாலை பணியாற்ற வேண்டியவங்க எல்லாருமே வந்து தொழிற்சாலையை சுற்றியே வசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகுது. வேலைக்காக மட்டுமே ஒன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அன்று உருவாகி வந்திருக்கு. அப்ப அந்த வாழ்க்கை முறைக்கு எதிராகவும் சோசியலிஸ்டுகள் வந்து இருக்காங்க. அதுல செயின்ட் சைமன் வந்து இப்ப இது எல்லாமே எதனால நடக்குது? இந்த மாதிரியான ஒரு ஆர்டிபிஷியல் சமூக கட்டமைப்புனால மனிதனுடைய ஆன்மா அழிவை நோக்கி போகுது. அவனுக்கு எது மகிழ்ச்சி எது துன்பங்கிற வித்தியாசம் கூட தெரியாத அளவுக்கு அவன் ஒரு ஒரு ஏலியனேட்டட் சுச்சுவேஷனுக்கு போயிடுறான் அப்படிங்கிற கருதுகோள்களும் முன்வைக்கப்படுது. அதற்கு தீர்வா செயின்ட் சைமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசுடைய சொத்துக்களை வந்து அறிவியல் வல்லுநர்கள் நிர்வகிக்கணும். அறிவியல் ரீதியான பார்வையுடையவர்கள் சமூகத்தை சமநிலையோடு விலகி நின்று பார்க்கக்கூடியவங்க மூலியமா இந்த சொத்து பகிர்வு உழைப்பு பகிர்வெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை செயின்ட் சைமன் முன்வைக்கிறார். அடுத்தது ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் ஒரு ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து பிறந்து அதன் பிறகு ஒரு தொழில் முனைவராக மாறினவர். அவர் தான் இந்த முதல்ல சொன்ன இல்லையா, இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கும்போது இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து குழந்தைகள் காப்பகங்கள் இருக்கு. குழந்தைகள் காப்பகங்களை முதல் முறையாக தொடங்குறது வந்து ராபர்ட் ஓவன் தான். அவர் தான் முதல் முறையாக குழந்தைகள் காப்பகங்களை தொடங்குறாரு. காரணம் என்னன்னா, அந்த சமூக சூழல், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 தனி மனுஷனோட சந்தோஷங்கள் வந்து எந்த வகையிலையும் குலைக்கப்படாத ஒரு சூழல்ல தான் அவன் வேலை செய்யணும் அப்படின்றதுல அவர் ரொம்பவே தெளிவா இருந்திருக்காரு. அடுத்து வில்லியம் தாம்சன். வில்லியம் தாம்சன் தான் முதன்முறையா முதலாளித்துவ அமைப்பு அப்படின்றது, இந்த ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு அப்படின்றது வந்து இந்த முதல் போடக்கூடியவர் அவர்கிட்ட லாபம் வரும், அந்த லாபத்தை அவர் தொழிலாளர்கள் கூலி போக அந்த முதல்ல யாருக்கிட்ட வாங்கினாங்களோ அவங்களுக்கான ஷேர் போக ரிமைனிங்காக அவர் வச்சுப்பார் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா. இந்த சிஸ்டமே முழுக்க முழுக்க ஒரு போட்டி மனப்பான்மையோட மட்டும்தான் இயங்குது. லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு போட்டி அமைப்பு தான் இந்த ஒரு முதலாளித்துவ அமைப்பு அப்படின்றத முதன்முறையாக சொன்னது வந்து வில்லியம் தாம்சன் தான். இந்த சோசியலிஸ்ட் சிந்தனையாளர்கள் முடிஞ்ச பிறகு அடுத்ததா ஜேஎஸ் மில் அப்படின்ற ஜான் ஸ்டூவர்ட் மில் அப்படின்றவரை நீலகண்டன் வந்து இதில் அறிமுகப்படுத்துறாரு. ஜான் ஸ்டூவர்ட் மில் வந்து ஒரு வகையான குழப்பமான சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அவரு இந்த பக்கம் சோசியலிஸ்ட் சமூகத்தையும் அவரால் ஏற்றுக்க முடியல, அந்த பக்கம் முதலாளித்துவ சமூகத்தையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனா ரெண்டு பக்கங்களும் இருக்கக்கூடிய குறைகளை அவர் மிக தெளிவா பார்த்தார் அப்படின்னு சொல்றாரு. அதுல முக்கியமா ஜான் ஸ்டூவர்ட் மில்லை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதலாளித்துவ அமைப்பு எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த அமைப்புல யாரு எந்த உழைப்பையுமே கொடுக்கறது இல்லையோ அவங்க உச்சகட்ட லாபத்தை எடுத்துக்கிறாங்க. உழைக்கிற மாதிரி நடிக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கு அடுத்த கட்ட ஷேர் எடுத்துக்கிறாங்க. யாரு மிகமா உழைக்கிறாங்களோ, இந்த சிஸ்டமை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுல மிக மிக அதிக உழைப்பை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மிக குறைந்த கூலி, அதாவது பிழைப்பூதியம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சம்பளத்தை தான் வந்து பேசிக் சேலரி இல்லை பிழைப்பூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிழைப்பூதிய மட்டத்துக்கும் கீழே அவங்க வந்து தங்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு சம்பளம்னு எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்றத முதன்முறையா ஜான் ஸ்டூவர்ட் மில் வந்து நிறுவுறாரு. ஆனாலும் அவருக்கு கம்யூனிச சமுதாயத்து மேல சந்தேகங்களும் இருக்கு. இப்போ இந்த நூல்ல ஆடம் ஸ்மித்லேருந்து ஜான் ஸ்டூவர்ட் மில் வரைக்கும் சொன்ன விஷயங்களை நான் ஒரு மேம்போக்கா சொல்லியிருக்கேன். இந்த நூல் பற்றிய அதாவது இந்த அறிமுக நூல் பற்றிய ஒரு சின்ன அறிமுகமாக தான் இந்த உரையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதன் பிறகு
இந்த நூலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர் வந்து கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸை பற்றி இந்த நூலில் மிக அதிகமான பக்கங்கள் ஒதுக்கப்பட்டதும் அவர் தான். இந்த உரையில் இல்லாமல் இன்னொரு உரை ஒரு சில நாட்களில் நான் கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு தனி காணொலியாக பதிவேற்றுகிறேன். நன்றி.